ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா பூரியும் ராஜ்மா சன்னா போட்டு ஒரு குருமாவும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நைட்டே ராஜ்மாவும் சன்னாவும் சோக் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்டுட்டேன். எப்பவும் போல் மார்னிங் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ விசில் சைடில் நம்ம இப்போ ஒரு மாதிரி ஆயிருந்தோன்னா உடனே நம்ம துடைச்சிடணும். துடைக்கல அப்படின்னா அது ட்ரை ஆகிட்டு நமக்கு அது தனியாக ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எப்போயுமே சைட் பை சைடு நம்ம துடைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கும், நமக்கு வேலையும் ரொம்ப இருந்த மாதிரி இருக்காது. இப்போ ஸ்நாக்ஸ்க்கு நான் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கார்ன் தான் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு கார்ன் வேக வச்சுட்டேன். அப்புறமா குருமாவுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு, ஏலக்காய், பட்டைலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர் எல்லாம் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரைட் பண்ணிவிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ராஜ்மா அப்புறம் சன்னா போட்டு அதே ஒரு வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா அதுலேயே உப்பு போட்டதுனால நான் இதில் உப்பு சேர்க்கலை. இப்போ போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சு இது கொஞ்சம் அந்த சால்ட் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கொதி விட்டுறணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, முந்திரி பருப்பு போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இதில் இப்போ சென்னா மட்டும் போட்டிருந்தோன்னா அது நம்ம தேங்காய் எதுவுமே அரைக்க தேவையில்லை. பட் இதை ராஜ்மா சேர்த்ததுனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதனால் குருமா மாதிரி பண்ணால் இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இது பூரிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கார்னும் ரெடி ஆயிடுச்சு. கார்ன் எடுத்து வச்சுட்டு அப்புறமா இதில் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் நான் கொஞ்சம் பட்டரும் கஸ்தூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். கஸ்தூரி மெத்தி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். எல்லா குருமாயிலுமே கொஞ்சம் சேர்த்துப்பேன் நான். இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு ஒயிட் ரைஸ், அவருக்கு மட்டும் கொஞ்சம் தயிர் சாதம் வேணும்னு கேட்டதுனால அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னா பசங்க பூரினா பூரியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மார்னிங் அதை சாப்பிட்டு பூரியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ரைஸ் வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் பூரி இல்லைனா சப்பாத்தி இது மாதிரி கொடுத்து விடுவேன் நான். அவங்களும் கேட்டுருவாங்க, நான் கொடுக்கலனா கூட கேட்டுருவாங்க. அப்புறம் பூரிக்கு மாவு பிசையலாம். இப்போ 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு 1.5 கப்பு தண்ணி போட்டு ஃபஸ்ட்டே உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அதுக்கப்புறம் 1.5 கப்பு தண்ணி ஊற்றி தேய்ச்சி போடணும் பூரிக்கு. இப்போ பூரிக்கு உடனே நம்ம மாவு பிசைஞ்சிட்டு பூரி போடலாம். சப்பாத்திக்குன்னா ஃபஸ்ட்டே மாவு பிசைஞ்சு வச்சிடணும், கொஞ்சம் ஊறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூரிக்கு உடனே போட்டால் நல்லா ஃப்ளஃபியாக வரும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் எனக்கு இதுதான். இந்த லன்ச் மெனு அப்புறம் இந்த டிஃபன் தான் நான் பண்ணேன் நான். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பட்டர் போட்டு அதை சேலட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் பிள்ளைங்களுக்கு. கார்னை இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. தேங்க்யூ.